5 shopping tips from a personal stylist. Please don't buy it just because it's on sale. நிறைய பேர் பண்ணுற தப்பா இதுதான். சேலில் வந்துட்டால் வாங்குவோம், ஆஃபரில் போட்டால் வாங்குவோம், பை ஒன் கெட் ஒன்னா வாங்குவோம் இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சேலில் இருக்கிறது எல்லாமே வந்து அதோட ப்ரைஸை ரொம்ப அதிகமாக்கி அதை பாதி விலைக்கு குறைச்சி அதை அப்புறமா 50% தருவாங்க. யாருமே லாபம் இல்லாமல் நஷ்டத்துக்கு தரப்போகிறதில்ல இல்லையா? நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ ப்ளீஸ் எதையுமே வந்து பை ஒன் கெட் ஒன் தராங்க, 50% ஃப்ளாட் 50ல் தராங்க அப்படின்றதுக்காக வாங்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அது நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளாக தான் இருக்கும். இப்போ விட்டால் இந்த ப்ரைஸ்க்கு நம்மளால் இதை வாங்கவே முடியாது அப்படின்னு நினச்சி உடனே வாங்கிடுவோம். அப்படிலாம் எதுவுமே இல்லை கைஸ். எப்போவுமே சேல் வந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது ஆஃபர், பொங்கல் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர், இண்டிபெண்டன்ஸ் டே சேல் அப்படின்னு சொல்லி எல்லா டைமும் ஏதாவது ஒரு சேல் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி ஒன்றுமே இல்லைனாலும் அவங்களோட ஆனிவர்சரி சேல், அந்த சேல், இந்த சேல்னு ஏதாவது கொண்டு வந்துடுவாங்க. எப்போவுமே இட் வில் பி ஆன் ஆஃபர் தான், சரியா? அதனால் இதை விட்டால் இதை நம்ம வாங்கவே முடியாது, கண்டிப்பாக நமக்கு கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் வேறு எங்கேயுமே நம்மளால் வாங்க முடியாது, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ப்ளீஸ் டோன்ட் ஹேவ் சச் ஐடியாஸ். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே, எப்போவுமே சேலில் கிடைக்கும், எப்போவுமே நீங்கள் வாங்கலாம். இது ஒன்று இங்கே இல்லைனாலும் இன்னொரு சைட்டில் இல்லைனாலும் மிந்த்ராவில் கிடைக்கும், மிந்த்ராவில் இல்லைனாலும் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். ஓகே, ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அது உங்களுக்கு வேணுமா, அது உங்களுக்கு தேவையா அப்படின்றது மட்டும்தான். அது தேவைன்னா நீங்கள் வாங்குங்க தாராளமாக, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அது கண்டிப்பாக தேவையில்லை. ஜஸ்ட் பிகாஸ் இது சேலில் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் வாங்காதீங்க. ரொம்ப காலமாக இந்த ஒரு பொருள் நான் வாங்கணும், இது எனக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது, கண்டிப்பாக நான் வாங்கணும், இல்லை அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ வாண்ட் ஃபார் மீ, ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பொருளை வந்து கரெக்டாக சேல் போடும்போது நீங்கள் வாங்குறீங்கன்னா தட் இஸ் வெரி குட், தட் இஸ் அ ஸ்மார்ட் மூவ். ஆனால் தேவையே இல்லை. திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா சேலில் ஏதோ பயங்கரமான ஒரு பொருள் இருக்கும், அதுக்காக வாங்கணும்லாம் எந்த அவசியமும் இல்லை கைஸ். ஓகே, ஸோ ப்ளீஸ் டோன்ட் டூ தட். சேஞ்ச், வேர் சம்திங் விச் இஸ் குயிக் டு சேஞ்ச். ஓகே, ஷாப்பிங் போகிறீங்கன்னு முடிவாயிடுச்சு. விண்டோ ஷாப்பிங் நான் பண்ண போகிறதில்ல, இந்த வாட்டி நான் கண்டிப்பாக போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், வாங்கிட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் வேர் சம்திங் விச் யூ கேன் சேஞ்ச் இட் ஆஸ் சூன் as பாசிபிள். ஓகே, இந்த நிறைய லேயரிங் பண்ணுறது, கிளாடியேட்டர் ஃபுட்வேர் போடுறது, இல்லை பூட்ஸ் போடுறது, அதுக்குள்ளே ஒரு சாக்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் ஒரு டபுள் லேயரிங் பண்ணுறது, மேலே ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஷேப் வேர் போடுறது, தெர்மல் வேர் போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் இன்னும். ஓகே, வேர் சம்திங் விச் இஸ் வெரி வெரி பேசிக். ஒரு டாப், ஒரு ஜீனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், வேர் யூ கேன் ஈஸிலி கெட் இன் அண்ட் கெட் அவுட். அந்த மாதிரி அவுட்ஃபிட்டை வந்து ஷாப்பிங் டே அன்னைக்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். தட் இஸ் குவைட் வைஸ். பெண்களான நமக்கு நல்லா தெரியும், ட்ரையல் ரூமில் போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி மாட்டுறது வந்து எவ்வளோ டீடியஸான ஒரு ப்ராசஸ். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், ஒரு 5 ட்ரெஸ்ஸு ட்ரை பண்ணிட்டோம், 6வது ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணும்போது ஓகே ஃபைன், எம் போடலாமா, எல் போடலாமா, இல்லை எம் தான் கரெக்டாக இருக்கும், எல்லாத்துலேயும் எம் தான் கரெக்டாக இருந்தது, அதே வாங்கிக்கலாம், போடணுமா, ஓ மை காட், பிகாஸ் யூ ஆல்ரெடி எக்ஸாஸ்டட், டயர்ட், இதுக்கு மேலே திருப்பி உங்களுக்கு கழட்டி மாட்டணும் அப்படின்றது தோணாதில்லை யாருக்குமே, ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், சம்திங் விச் இஸ் வெரி சிம்பிள், அப்படியே ஈஸியாக காட்டினீங்களா, அப்படியே மாட்டினீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, யூஸ் யூர் சென்சஸ், ட்ரெஸ் ஸ்மார்ட் while going for shopping. You should know where to invest in. அதாவது சம்டைம்ஸ் நான் சில ட்ரெஸ்ஸஸில் வந்து இன்வெஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக கிளாசிக்ஸில் இஃப் யூ ரியலி வாண்டட் டு ஸ்பெண்ட் மோர், நமக்கு வந்து ப்ரைஸ் டேகே பார்க்காம எதில் நீங்கள் வாங்கலாம், எதெல்லாம் நீங்கள் சீப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், ஐ லிங்க் இட் right here. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருங்க, எதை நீங்கள் சீப்பாக வாங்கலாம், எதை நீங்கள் லாங் ரனுக்கு போடுற மாதிரி வாங்கணும் அப்படின்றத பற்றி. ஸோ அதோட ஜிஸ்ட் தான் இப்போ நான் சொல்கிறது. ப்ளீஸ் கோ இன்வெஸ்ட் இன் குட் கிளாசிக்ஸ். ட்ரெண்டு, ஃபேஷன், இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தான் கிளாசிக்ஸ். ஓகே, எல்லா காலத்துலேயும் இது இருக்கும், எல்லா பீரியட்லேயுமே இதை வந்து போடுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ பீரியட்லேருந்து இப்போ வரைக்கும் சில பீசஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் லினன் ஷர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஸ்லிம் ஃபிட் ப்ளூ டெனிமாக இருக்கலாம், இல்லை ஒரு பிளாக் வேஃபர் ஒரு கிளாஸாக இருக்கலாம், ஒரு கிளாசிக் ரெட் லிப்ஸ்டிக்காக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிளாசிக் பீசஸ் அப்படின்னு ஐ வுட் கால் இட். ஓகே, கொஞ்சம் பணம் அதிகமாக இருந்தாலும் தாராளமாக யூ கேன் ஜஸ்ட் புட் இன் யுவர் மனி அண்ட் பை இட். பிகாஸ் இது வந்து ட்ரெண்டு, ஃபேஷன் அப்படிலாம் கிடையாது, எப்போவுமே நீங்கள் போடலாம், எப்போவுமே வேர் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஓகே, ஆனால் அதே இந்த கரண்ட் ஃபேஷனாக இருக்குது, இல்லை கரண்ட் ட்ரெண்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து யூ கேன் ஜஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆன் த குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, பரவாயில்ல, கொஞ்சம் சீப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை குவாலிட்டி கொஞ்சம் அடி வாங்குதுனாலும் பரவாயில்ல. ஸோ ஓகே, ட்ரெண்டுன்றது டைம் பீயிங்க்கு தான், ஒரு 3 மாதம் இருக்கும், இல்லை 6 மாதம் இருக்கும், இல்லை மேக்ஸிமம் 1 year இருக்கலாம், அவ்வளோதான்.
ஓகே, அதுக்கு மேலே நீங்களும் போட மாட்டீங்க, ஐயோ இது பயங்கர அவுடேட்டட், இது யாரும் போடுறதில்ல, நானும் போட மாட்டேன் அப்படின்னு மோஸ்ட் ஆஃப் தம் நினைப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இதில் நீங்கள் பணம் போடலாம், இதில் நீங்கள் போட வேண்டாம் அப்படின்னு பார்த்து சரியாக முடிவு பண்ணுங்க. கம் ப்ரிப்பேர்ட். அதாவது இன்னைக்கு ஷாப்பிங்க்கு வந்து யூஆர் வேரிங் அ கம்ஃபர்டபுள் சீம்லெஸ் பிராண்ட் வச்சுக்கோங்க. அண்டர் கார்மெண்ட்ஸ் ஏதோ ஒன்று ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு அண்டர் கார்மெண்ட்ஸ் பே பண்ணியிருக்கீங்க. பட் அன்றைக்கி நீங்கள் ஷாப் பண்ண போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பாடி கார்னாக இருக்கலாம். ஓகே, அது வந்து ஒரு ஸ்ட்ராப்லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை தின் ஸ்ட்ராப்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராப்லெஸ் ப்ரா தான் வேணும் அப்படின்னா நீங்கள் கெட் தோஸ் ஸ்ட்ராப்லெஸ் ப்ரா அலாங் வித் யூ அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் பாடி கான்சென்ட்ரனால ஷேப் வேறு இருந்தால் நல்லா இருக்குமே நினைப்பீங்கல்ல, get it along with you. எதையுமே மறக்காதீங்க, இதுக்கு தான் நீங்கள் போகிறீங்கன்னு ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் போகிறீங்க. ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் போடணும், ஒன்று போட்டுட்டு போங்க. அப்படி இல்லை அது போட்டு நம்ம கழட்டுறது கஷ்டமாக இருக்கும்னா டேக் இட் அலாங் வித் யூ, பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போங்க. ஓகே, ஸோ நாட் அ பிக் டீல், இட்ஸ் ஆல்ரெடி யூஸ்டு தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பி லிட்டில் assertive while ஷாப்பிங். ப்ளீஸ் டோன்ட் ரஷ். அதுவும் வந்து ஒரு பிக் டேக்கு நீங்கள் ஷாப் பண்ண போகும்போது இந்த லாஸ்ட் மினிட் ஷாப்பிங்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் டூ இட். ஓகே, பிளான் இட் வெல் இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, முக்கியமாக ஒரு கல்யாணத்துக்கு, உங்கள் கல்யாணத்துக்கு அஃப்கோர்ஸ் பண்ண மாட்டீங்க, இப்போ உங்கள் கசினோட கல்யாணத்துக்கு, உங்கள் சிஸ்டரோட கல்யாணத்துக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது லாஸ்ட் மினிட்ல போய் ஏதாவது ரஷ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டேக் சம் டைம், ப்ரிப்பேர் வெல் இன் அட்வான்ஸ், அதுக்கப்புறமா போங்க. அப்படி என்ன ஆகும்னா ஒன்று என்ன பண்ணுவீங்கன்னா, யூ வில் எண்ட் அப் பையிங் சம்திங் விச் யூ ரியலி டோன்ட் நீட். யூ வில் பை சம்திங் விச் இஸ் ஓவர் ப்ரைஸி, உங்கள் பட்ஜெட்டில் வராது, பட்ஜெட்டுக்கு மேலே போகும். அந்த மாதிரி ஏதோ ஒரு அவசரத்தில் போய் உங்களால் கடையாக அலைய முடியாது, ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை, லாஸ்ட் மினிட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு கடையை போய்ட்டு அந்த கடையில் என்ன இருக்கோ யூ வில் செட்டில் ஃபார் லெஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ளீஸ் டோன்ட் ரஷ், பி ப்ரிப்பேர்ட் எஸ்பெஷலி ஃபார் அக்கேஷன்ஸ் ஆர் பிக் டேஸ். கொஞ்சம் அட்வான்ஸாக பிளான் பண்ணி வீக் ஒரு அந்த ஃபங்க்ஷன் ஒரு கல்யாணம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் ஒன் ஃபுல் டே டு ஷாப். ஓகே, அட்லீஸ்ட் 4 கடை ஏறி இறங்குறதுக்கான டைமாவது உங்களுக்கு இருக்கணும். ஜஸ்ட் டோன்ட் கோ ஒரே ஒரு கடை தான், நைட்டு மட்டும் தான் எனக்கு இருக்குது நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு நினச்சி கடைசி நிமிஷத்தில் ஒரே ஒரு கடையில் போய் வேறு வழியே இல்லை, இந்த கடையில் என்ன இருக்கோ அதை நம்ம வாங்கிட்டு வரணும்னு சொல்லி உங்களோட பாடி டைப்புக்கு சூட் ஆகாதது, உங்களுக்கு எடுக்காத ஒரு கலர், உங்களோட பட்ஜெட்ஸில் வராதது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கி ப்ளீஸ் டோன்ட் ரூயின் தட் பிக் டே ஃபார் யூ. Okay, these are the 5 shopping tips which I personally follow in my life. See, இந்த 5 விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா, first thing, you can save time, you can save money, you can feel very happy, you can be in your best version on the big day. So it's so very important, ladies. Please keep all these 5 points in your mind the next time when you go out for shopping. Okay, see you all in my next video. Bye.